ஓகே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்த்தது புரிஞ்சா ஓகே இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறோம் அதை வச்சு அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண போகிறோம் சரியா அப்போ நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்குவோமே லெட் த நம்பர் பி 9.2 ப்ளஸ் 8.71 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் எழுது 9.2 8.71 ஆட் பண்ண என்ன கரெக்டா 17.91 பட் நல்லா பாரு இந்த கடைசி டிஜிட் வந்து ஒரு ஒர்த் இல்லாத ஒரு டிஜிட் ஏன்னா இங்க மேலே என்ன இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியுமா தெரியாது கரெக்டா இல்லையா மேபி அந்த இடத்துல வேற ஒரு நம்பர் இருந்திருக்கலாம் பட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க அந்த நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த இடத்துல மேலே என்ன இருந்துச்சு எனக்கு தெரியாது அப்போ இந்த அடிஷன்லையும் சரி சப்ராக்ஷன்லையும் சரி மினிமம் டெசிமல் பிளேசஸ் எந்த டிஜிட்ல இருக்குன்னு பார்க்கணும் இதில் எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு அதாவது டெசிமல் பிளேஸ்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு 1 இதுல புள்ளிக்கு அப்புறம் 2 அப்ப எது மினிமம் 1 தான் மினிமம் அப்ப என் ஃபைனல் ஆன்சர் எத்தனை டெசிமல் பிளேசஸ்ல இருக்கணும் ஒரு டெசிமல்ல இருக்கணும் அப்ப என்னோட ஆன்சர் பார்த்தனா 17.9 தான் கரெக்ட் ஆன்சர் புரியுதா அடிஷன்லயும் சப்ராக்ஷன்ல மினிமம் டெசிமலை பார்க்க வேண்டும் சரியா அதே மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷன் சொன்னாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷன் சொன்னாங்கன்னா அங்கே மினிமம் டெசிமல் இங்கே மினிமம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் புரியுதா அடிஷன் சப்ராக்ஷன்ல என்ன பார்க்கணும் எழுதிக்கோ அடிஷன் சப்ராக்ஷன்ல மினிமம் டெசிமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல மினிமம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் சரிங்களா நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணியாச்சா ஓகே இப்போ இதான் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு வேல்யூனா ஆட் பண்ணணும் நல்லா பாரு உட்காந்து நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின் நீட்ல கேட்டிருக்காங்க கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணிடுவான் உட்காந்து ஆட் பண்ணுவோம் ஓ 2.413 1.2 ஆட் பண்ணா 316 3.613 எங்க இருக்கு சார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ கரெக்டா இது சின்ன பசங்க பண்ண இது கரெக்ட் பட் நம்மளுக்கு என்ன வேணும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வேணும் கரெக்டா அப்ப நல்லா பாரு இந்த நம்பர்ல எத்தனை மினிமம் டெசிமல் பிளேசஸ் இருக்கு 3 டெசிமலுக்கு அப்புறம் 3 பிளேசஸ் இருக்கு இதுல 1 அப்ப என் ஃபைனல் ஆன்சர் எத்தனை டெசிமல் பிளேஸ்ல இருக்கணும் 1 டெசிமல் பிளேஸ்ல இருக்கணும் தம்பி வேணும்னா லீவ் போட்டுக்கிற இல்லைன்னா வர இன்ஃபார்ம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது உனக்கு பர்த்டேனா இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அப்ப ஆன்சர் என்ன டெசிமல் பிளேஸ் 1 டெசிமல் பிளேஸ்ல இருக்கணும் அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன இந்த மாதிரி क्वेश्चन நீட்ல கேட்டிருக்காங்க சரியா நீ சப்ட்ராக்ட்லாம் பண்ண தேவையில்லை ஒரு டெசிமல் பிளேஸ்ல இருக்க ஆன்சர் பார்த்தா ஒரே ஒரு ஆன்சர் இருக்கும் அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டிவைட் பண்ண போறேன் சரியா டிவிஷன்ல என்ன ரூல் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்க்கணும் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல என்ன ரூல் டெசிமல்ல பார்க்கணும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல என்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு அப்ப ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும் 1 எது சார் வரும் ஆப்ஷன் டி இப்போ வந்தா 2020 ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணிட்டான் உட்கார்ந்து சப்ட்ராக்ட் பண்றாங்க சோ 9.99 0.0099 உட்கார்ந்து சப்ட்ராக்ஷன் வேற பண்ண தெரியாம தப்பா பண்ணிக்கிட்டு பாரோ பண்ண தெரியாது என்ன சார் பண்ணணும் இதுல எத்தனை டெசிமல் பிளேसेस இருக்கு இதுல எத்தனை இருக்கு 4 அப்ப சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்சர்ல எத்தனை டெசிமல் பிளேसेस இருக்கணும் 2 எந்த ஆப்ஷன்ல 2 டெசிமல் பிளேसेस இருக்கு ஆப்ஷன் பி இல்ல அவ்வளவுதான் சார் உங்க ஆன்சர் புரியுதா இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ண போறோம் சரியா உட்காந்து டிவைட் பண்றவங்க உட்காந்து டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வாவோ
எனக்கு டிவிஷன் தெரியும், டிவைடட் பை 2.40 உட்காந்து டிவைட் பண்ண தேவையில்லை. டிவிஷன்ல ரூல் என்ன, சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை பார்க்க வேண்டும். இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, 4, இதுல 3. அப்ப ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இருக்கணும், 3. நல்லா படி. இதுல 1 2 3 4 5 6, இதுல 6 இருக்கு, இதுல 5 இருக்கு, இதுல 4 இருக்கு, இதுல முடிஞ்சு. புரியுதா? நெக்ஸ்ட் ரூல், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் முடிஞ்சா? எஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகரை வேகமா சம்மரைஸ் பண்ண என்ன சொல்லிக்கலாம், நம்பர் பொதுவா இருந்தாலே எல்லாமே சிக்னிஃபிகன்ட். நம்பருக்குள்ள 0 இருந்தா சிக்னிஃபிகன்ட், நம்பருக்கு முன்னாடியோ நம்பருக்கு பின்னாடியோ 0 இருந்தா சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஆனா அதே நம்பர்ல நான் டெசிமலோ இல்ல யூனிட் வச்சுட்டேன்னா நம்பருக்கு பின்னாடி இருக்கிற 0 எல்லாம் சிக்னிஃபிகன்ட் ஆயிரும், முன்னாடி இருக்கிற 0 எல்லாம் சிக்னிஃபிகண்டா இருக்காது. புரியுதா?